கால் உடைஞ்சி காலை வெட்டணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு 3 வருஷம் ஹாஸ்பிட்டல் பெட்லயே கடந்த 3 வருஷம் 23 சர்ஜரி. அதுக்கப்புறம் 1 வருஷம் கிரச்சு வச்சு தான் நடப்பேன். அந்த டாக்டர் சொன்னாரு எங்க அம்மா கிட்ட, நீங்க வந்து இனிமே பையன், நம்ம அம்மா கேட்டாங்க எப்போ நடப்பான் டாக்டர்னு கேட்டோம். இல்ல அவன் நடக்கவே மாட்டாமா அப்படின்னாங்க. தென் எங்க அம்மா அழுதுட்டு கேட்டாங்க, என்னங்க டாக்டர் இப்படி சொல்றீங்க? இல்லம்மா காலை காப்பாத்திட்டோம், அதை வெட்டணும்னு சொன்னாங்க, நான் காப்பாத்திட்டேன். ஆனா எனக்கு நடிக்கணும், எனக்கு சினிமால நடிக்கணும், அந்த ஒரு வெறியில தான் இருந்தேன். என்னோட போராட்டம் அங்கே தொடர்ந்துச்சு. இன்னொரு 10 வருஷம் போராடினேன். அப்போ அது வரைக்கும் எல்லாருமே இல்ல நீ நடிக்க, ஏன்டா உன்னால எப்படா நடக்கவே முடியாது சொல்ல. அந்த ஒரு 2 குச்சியில ஒரு குச்சி போட்டு, அப்புறம் ஒரு குச்சியை போட்டு சிவாஜி சார் ஒன்று வச்சிருப்பார்ல, அப்படி நடந்து உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு குச்சி வச்சிருப்பேன். அதை வச்சுட்டே வேலைக்கு போவேன். 750 ரூபாய் தான் சம்பளம் ஒரு மாசத்துக்கு. நான் அதை வச்சுட்டு போவேன். அதுக்கப்புறம் அந்த சினிமா வாய்ப்பு வந்த பிறகு எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. சரி நடிக்கிறான், ஆனா படம் ஓடல. ஆனா இல்ல என்னால முடியும் சொல்லிட்டு நான் அன்னைக்கு நான் விட்டு இருந்தேன்னா இன்னைக்கு நான் இந்த மேடையில நான் இருக்க மாட்டேன். நான் சில டைம் நினைப்பேன், வாட் இஃப் சப்போஸ் எனக்கு அது சக்சஸ் வரலன்னா என்ன பண்ணிருப்பேன்? இப்பவும் முயற்சி பண்ணிருப்பேன், இப்பவும் சினிமா நடிக்கணும் ட்ரை தான் பண்ணி